ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய உறவு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்பா வழி சொந்தத்தில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது அங்க இருக்கக்கூடிய அத்தைமார்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மா வழி சொந்தத்தில இருக்கக்கூடிய மாமாமார்கள், இந்த மாதிரியாக இந்த பெற்றோர்களின் வழியில இருக்கக்கூடிய சொந்தத்தில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, இவர்கள் ரொம்ப அ எதார்ச்சியாக, அதாவது எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லாம பழகுவாங்க. அப்படி பழகும்போது ரொம்ப சில வார்த்தைகள, கடுமையான வார்த்தைகள கூட ரொம்ப எதார்ச்சியாக சொல்லக்கூடிய குணமுடையவர்கள் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். அதனால அந்த அத்தைமார்கள், மாமாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வடக்குன்னு ஒரு கோபம் வந்து, "என்ன குழந்தைய இப்படி வளர்த்துருக்குற?" அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த இடத்துல வந்துரும். அதே சமயம் இவர்கள் அதை தாண்டி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய உறவுகள் பார்க்கும்போது, பெண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் கிட்ட எதையும் நம்பி இவர்கள் ஏதாவது உளறிட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்களே பார்த்தீங்கன்னா, இவர்கள ஒரு சிக்கல்லையும், அதுவும் அதிகப்படியாக சட்ட சிக்கல்களையும் மாட்டி விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போனா கொஞ்சம் நட்புகள் மத்தியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளிநாட்டுல போய் வேலை பார்க்குறாங்க, அங்க போய் ஒரு தொழில் செய்றாங்கன்னா, யாரையும் நம்பி ஃபினான்ஷியல் பொசிஷன குடுக்கக்கூடாது. இவர்கள் தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால இந்த ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா, நட்புகள், அடுத்து பெண்கள், அடுத்து அந்த அம்மா, அப்பா வழி வழி உறவுகள ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.